அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 27/8/2025 அன்று இன்றைய தினத்தை தவறவிட்டு விடாதீர்கள். தவறவிட்டு விட்டால் நீங்கள் கதறி கதறி அழுதாலும் இனி கிடைக்காது. அப்படி இந்த நாள்ல பல வருடங்களுக்கு பிறகு கிடைக்க போகும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. அப்படி இன்றைய நாள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி நிகழக்கூடிய இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகு இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உலக மக்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் விநாயகர் சதுர்த்தி தினமாக மிக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கங்க. பல இடங்கள்ல பந்தல் அமைத்து விநாயகர் பலவிதமான சிலைகளை நிறுவி பூஜை செய்து வழிபடுவாங்க. பிறகு 10 நாட்கள் உற்சவம் முடிந்ததும் அந்த விநாயகர் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் அல்லது நீர்நிலைகளில் கரைப்பார்கள். இதனால் நம்முடைய வினைகள், துன்பங்கள் அனைத்தும் கரைந்தோடி விடும் என்பது ஐதீகம். அந்த வகையில் விநாயகர் சிலையை பொறுத்த வரைக்கும் 3/4 அடி துவங்கி பல அடி உயரம் வரையில் விநாயகர் சிலையை நிறுவி பக்தர்கள் பூஜை செய்வார்கள். விநாயகர் மீதான பக்தியை வெளிக்காட்டும் விதமாக சாதாரண மக்களும் தங்களின் வீடுகளை பல விதங்களில் அலங்கரித்து விதவிதமான விநாயகர் சிலை வாங்கி வழிபடுவது உண்டு. வெள்ளை நிற விநாயகர் வாங்கி வழிபடுவது அதிர்ஷ்டத்தையும் தரும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்லுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதுதான் கிருஷ்ண ஜெயந்தி முடிந்த கையோடு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் துவங்கிவிட்டன. இதுவும் 10 நாள் உற்சவமாக கொண்டாடப்படும் பண்டிகையாகும். இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி துவங்கி செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை விநாயகர் சதுர்த்தி விழா அல்லது கணேச உற்சவம் கொண்டாடப்பட உள்ளதுங்க. விநாயகரை வீட்டிற்கு வரவேற்று வழிபாடு செய்வதற்கு மக்கள் தயாராகி வருகின்றன. பல்வேறு வண்ண விளக்குகள், அலங்கார பொருட்கள், பல வண்ணங்களில் விநாயகர் சிலைகள், மாவிலை தோரணங்கள் உள்ளிட்டவை தற்போது விற்பனைக்கு வர துவங்கிவிட்டன. என்னதான் கோவில்களிலும் பொது இடங்களில் விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டாலும் அனைவரின் வீடுகளிலும் விநாயகர் சிலைகளை வாங்கி வைத்து வழிபடுவதுதான் வழக்கம். அப்படி விநாயகர் சிலை வீட்டில் வைத்து வழிபடுபவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்ன என்பதை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்படி விநாயகர் சதுர்த்தியான இன்றைய தினம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, வீடுகளில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடுபவர்களில் சிலர் காடைகளில் வாங்கி வைத்த சிலைகளையும் இன்னும் சிலர் தங்களுடைய வீட்டில் செய்த விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடுவார்கள். ஆனால் எந்த சிலையை வைத்து வழிபட்டாலும் அன்றைய தினம் விநாயகருக்கு கண்டிப்பாக தலையில் கிரீடம், குடை வைக்க வேண்டும். தலையில் கிரீடமோ குடையோ இல்லாமல் விக்கிரகமானது முழுமை பெறாது. அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வாறு கிரீடம் வைத்து வழிபடுவதால் அதிர்ஷ்டமும் நம்பிக்கையும் வந்து சேரும். கடையில் வாங்கிய விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி, வீட்டில் செய்த விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி, விநாயகர் அமர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும். கண்டிப்பாக இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, விநாயகர் சிலையில் விநாயகருடன் அவரது வாகனமான மூஷிகமும் அவருக்கு விருப்பமான மோதகமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதனால் வீட்டில் நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்கும் என கருதப்படுகிறது. விநாயகர் சிலைக்கு சிவப்பு நிற ஆடை அணிவித்து விநாயகரை வீட்டிற்கு வரவேற்க வேண்டும். விநாயகர் சிலையை வீட்டின் கிழக்கு, மேற்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் மட்டுமே ஸ்தாபனம் செய்ய வேண்டும். விநாயகர் சிலையை வீட்டின் கிழக்கு, மேற்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் மட்டுமே ஸ்தாபனம் செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் பலவிதமான பாடல்கள் பாடி மணி ஓசை எழுப்பி உற்சாகமாக திருவிழா கொண்டாட்டத்துடன் விநாயகரை
நம்முடைய வீட்டிற்கு வரவேற்க வேண்டும். வீட்டில் விநாயகர் சிலையை ஸ்தாபனம் செய்த பிறகு 1.5, 3, 5, 7, 10, 11 என்ற எண்ணிக்கையிலான நாட்கள் அடிப்படையிலேயே நீர்நிலைகளுக்கு கொண்டு சென்று கரைக்க வேண்டும். விநாயகர் சதுர்த்தியான இன்று என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது, வீட்டில் ஸ்தாபனம் செய்யும் விநாயகருடைய துதிக்கை வலதுபுறம் திரும்பியவாறு இருக்கக்கூடாது. இது வீட்டில் பிரச்சனைகளையே ஏற்படுத்தும். அதனால் விநாயகரின் துதி இடது பக்கம் திரும்பி இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். இதனால் வெற்றி மற்றும் நன்மைகள் பெருகும். விநாயகர் சிலை வீட்டில் இருக்கும் அனைத்து நாட்களிலும் அவரை கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது. தினமும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து வழிபட வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த நாள்ல இதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது, விநாயகர் சிலையை தனியாக வைக்கக்கூடாது. வீட்டில் எத்தனை விநாயகர் சிலை வேண்டுமானாலும் இருக்கலாம். அதோடு லட்சுமி தேவியின் சிலை அல்லது சிவன், பார்வதி, முருகன் யாருடைய சிலையையாவது சேர்த்துதான் வைக்க வேண்டும். கற்பூர ஆராத்தி காட்டி பூஜை செய்யலாம். செய்யாமல் விநாயகர் சிலையை எடுத்து சென்று ஒருபோதும் கரைக்க கூடாது. இப்படி இன்றைய நாள்ல நேயர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விநாயகர் சதுர்த்தியான இன்றைய நாள்ல நீங்கள் இந்த விஷயங்களை கடைபிடிக்கும் போது எண்ணற்ற நன்மைகள், எதிர்பாராத முன்னேற்றங்கள், தடைபெற்று வரும் தடங்கல்கள், தாமதங்கள், சுபகாரிய முயற்சிகள், பின்னடைவுகள் என அனைத்தும் நீங்கி உங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.